ஹாய், குட் மார்னிங். நான் தான் உங்கள் ராஜ்தான். இன்றைக்கி நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், இன்றைக்கி நாங்கள் ஒரு லாங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். நான் ஒரு சாமத்திய வீட்டுக்கு மேக்கப் செய்ய போகிறேன். இன்றைக்கி நாங்கள் எங்கே போக போகிறோம்னு சொன்னால், இன்றைக்கி நாங்கள் புதுக்குடியிருப்பு தான் போக போகிறோம். ஏர்லி மார்னிங் வலிக்கிட்டுட்டோம். புதுக்குடியிருப்பு தூரம்ன்றதால் கொஞ்சம் ஏரியாவே வலிக்கிட்டோம். இந்த சாமத்தியோடைய யாருக்குன்னு சொன்னால் என் ஃப்ரெண்டோட மகளோட சாமத்திய வீடு தான். ஸோ அதால் நாங்கள் போயிட்டுருக்கோம். அவங்க அண்டு தான் எல்லா பால் வச்சு அப்படி எல்லா சடங்குகளும் செய்கிறதால நாங்கள் இங்கேருந்து ஆகலமேலியா போகையில் கொஞ்சம் ஒரு 3 அப்படி தான் நாங்கள் ஜஃப்னாலேருந்து புதுக்குடியிருப்பு போகிறதுக்கு வலிக்கிட்டோம். நாங்கள் போய்கொண்டிருக்கேன். அங்கே நல்லா விடிஞ்சிட்டு ஒரு அப்புறம் ஒரு 7 மணி 6:30 எல்லாமே நாங்கள் அங்கே போய் ரீச் ஆகிட்டோம் மார்னிங்கே. இப்போ பாருங்கள், நாங்கள் புதுக்குடியிருப்பு போயிட்டுருக்கோம். அங்கே போய் உங்களுக்கு நாங்கள் மேக்கப் செய்கிறது என்ன மாதிரின்னு காட்டுறோம். இவங்க தான் சாமத்திய வீட்டு கேர்ள். ரொம்ப க்யூட்டான ஒரு சின்ன பொண்ணு. ஸோ இவங்களை நாங்கள் ஏர்லியாகவே ரெடி பண்ணிட்டோம். என்னென்னா அவங்களுக்கு டைம் சுத்தமாகவே இல்லை. டைம் எங்களுக்கு அவங்க தரவே இல்லை. ஒரு 1 hour டைம் கூட உண்மையிலேயே ஏர்லியாக முடிஞ்சுதான்னு கேட்டுகிட்டே இருந்தாங்க. ஸோ அதால் நான் வீடியோ அவ்வளோத்துக்கு வடிவாக எடுக்க இல்லைன்னு எனக்கு டைமிங் காணாது. அதால் நார்மலாக அவங்களோட சின்ன வீடியோஸ் மட்டும் நான் எடுத்திருக்கேன். நான் ஃபோட்டோ வந்தோன்னே அப்லோட் பண்ணுவேன். நீங்கள் இந்த ஃபோட்டோவை பாருங்கள். இந்த மேக்கப் உங்களுக்கும் பிடிக்குமென்று நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லை, நாங்கள் பின்னேரமும் அவங்களுக்கு நாங்கள் மேக்கப் கண்டிப்பாக செய்யணும். அப்போ நாங்கள் பின்னேற மேக்கப் செய்ய வலிக்கிட்டோம். பாருங்கள், பின்னேற மேக்கப்பும் உங்களுக்கு பிடிக்குமென்னு நினைக்கிறோம். என்ன பின்னேற மேக்கப்பும் நாங்கள் ஏர்லியாக வலிக்கெடுத்திட்டு நாங்கள் திருப்பி ஜஃப்னாக்கு வரணும். ஸோ அதால் ஏர்லியாகவே அந்த பின்னேற மேக்கப் செய்திருக்கோம். பின்னேற மேக்கப் லுக்கை பாருங்கள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி. பின்னேறம் எங்களுக்கு போதுமான அளவுக்கு டைம் தந்துருந்தாங்க. ஸோ அதால் பின்னுக்கு கேள் பண்ணி நேச்சுரல்ஸ் ஃப்ளவர்ஸ் நேச்சுரல்ஸ் புக்கே தான் நாங்கள் ஆல்ரெடி யூஸ் பண்ணுறாங்க, உங்களுக்கு தெரியும். அதே மாதிரியே நாங்கள் ரெடி பண்ணியிருந்தோம். ஸோ இதுதான் என்னுடைய ஃப்ரெண்ட். பாருங்கள், என்னுடைய ஃப்ரெண்டை நான் மீட் பண்ணி இப்போ கிட்டத்தட்ட ஒரு 17 வருஷத்துக்கு பிறகு தான் நாங்கள் திருப்பி ஃப்ரெண்ட் ஆகினாங்க. சில சுச்சுவேஷனில் நாங்கள் பிரிஞ்சிட்டோம். ஸோ இப்போ என்னோடய ஃப்ரெண்டை நான் அடிக்கடி போய் புதுக்குடிப்பில் எப்போயுமே என் ஃப்ரெண்டை பார்க்குறதுக்கு போவேன். இவன் தான் என் ஃப்ரெண்ட். உங்களுக்கும் என் ஃப்ரெண்டை தெரியுமென்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு நீங்கள் ஒரு காய் சொல்லிடுங்க. ஸோ பின்னேறமும் நாங்கள் ஃபோட்டோஸ் வீடியோஸ் அவங்க கூட சேர்ந்து எடுத்துகிட்டு நாங்கள் திருப்பி ஜஃப்னாக்கு வந்துட்டோம். ஓகே, இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்த எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். அதே மாதிரியே உங்களோட வீட்லேயும் ப்ரோக்ராம் இருந்தால் கண்டிப்பாக என்ன புக் பண்ணுங்கள். நான் தூரியாக இருந்தாலும் கண்டிப்பாக வருவேன்.